வணக்கம். ஹச்சுசாரா கிரியேஷன் இந்த சேனலில் நம்ம டெய்லரிங் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் ஸ்டார் அண்ட் பாட் நெக் எப்படி வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிறத மினியேச்சரில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் ரெக்லான் ஸ்லீவ் எப்படி வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு என்ன மெஷர்மெண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் சைஸ் சார்ட்டுக்கான மெஷர்மெண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு 6 இயர்ஸ்க்கான மெஷர்மெண்ட்ஸ் இது எல்லாமே. இந்த மெஷர்மெண்ட் சார்ட் வந்து சேனலில் இருக்குது. செக் பண்ணாதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். 6 இயர்ஸ்க்கு நம்ம வந்து ஃப்ராக்கோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து அதில் இருக்கும். அந்த மெஷர்மெண்ட்ஸை எடுத்துக்கிட்டு யோக் பார்ட் வரைக்கும் இருக்கிற ஹைட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி நமக்கு டாப் எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டை மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். எப்போவுமே ஒரு மினியேச்சரோ இல்லை ஒரு நம்ம ட்ரெஸ்ஸை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல வந்து அதை வந்து ரஃப்பாக ஒரு ட்ரைகிராம் போட்டுக்கணும். அப்போ தான் அவுட்கம் எப்படி வருங்கிற ஐடியா வந்து நமக்கு இருக்கும். இப்போ ரேக்லான் ஸ்லீவ் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம ஸ்லீவ் வந்து டிஷர்ட்ஸ்லலாம் இதில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. நம்ம நெக் வித்தோட ஷோல்டர் ஆர்ம் ஹோலும் அட்டாச் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ரெக்லான் ஸ்லீவோட பேட்டர்ன். நம்ம நார்மலாக வந்து ஒரு மினியேச்சருக்கு இல்லை ரெக்கார்ட் பர்பஸ்க்கு ஒரு டிராஃப்டிங் போடுறோம் அப்படின்னா இந்த ட்ரையாங்குலர் ஸ்கேல் வச்சு தான் நம்ம வந்து டிராஃப்டிங் போடுவோம். இது இப்போ ட்ரையாங்குலர் ஸ்கேலில் வந்து நம்ம நார்மல் மெஷர்மெண்ட் டேப்பில் இருக்கிற மெஷர்மெண்ட்டை விட மினிமைஸ் பண்ணி இருக்கும். 1:4 சைஸை வச்சு தான் நான் வந்து எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் நான் அதில் மார்க் பண்ணுறேன். இந்த 1:4 அப்படிங்கிற இந்த சைடை வச்சு தான் சென்டிமீட்டர் சைடில் இருக்கிறது இந்த ட்ரையாங்குலர் ஸ்கேலில் ஒரு சைடில் இன்ச்சஸும் இன்னொரு சைடில் சென்டிமீட்டர்ஸோட வேல்யூஸை வந்து மினிமைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. டிராஃப்டிங் போடுறதுக்கு எப்போவுமே வந்து சென்டிமீட்டர் சைடு தான் யூஸ் பண்ணுவோம். ஷோல்டரோட மெஷர்மெண்ட், அதுக்கப்புறமா நெக்கோட வித் 2 இன்ச்சஸ் அதை நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கேலில் எப்படி மார்க் பண்ணோங்கிற டீட்டெயிலான வீடியோவும் சேனலில் இருக்குது. கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஆர்ம் ஹோல் எவ்வளோ கொடுத்துருக்கோமோ ஷோல்டரும் 5 இன்ச்சஸ், ஆர்ம் ஹோல் ஹைட்டும் 5 இன்ச்சஸ் அதை மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் லைனில் செஸ்ட்டோட வேல்யூவை வந்து மார்க் பண்ணிடணும். இதில் நம்ம வந்து இந்த ரெக்லான் ஸ்லீவில் ஆர்ம் ஹோல் கர்வ் அதெல்லாம் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. பேசிக் பாடி ஸ்ட்ரக்சரை நம்ம ட்ரா பண்ணிவிட்டு அதுலேருந்து தான் ரெக்லான் ஸ்லீவ் வந்து எப்படி ட்ரா பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். பேசிக்காக வந்து செஸ்ட்டோட வேல்யூ, வேஸ்ட்டோட வேல்யூ, கீழே பாட்டமில் வந்து வேஸ்ட் லைனை விட ஒரு 2 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ராவாக வைடாக கொடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டில் வந்து ஃப்ராக்குக்கான மெஷர்மெண்ட்டுங்கிறதுனால யோக்கோட ஹைட்டும் அதோட வித்தும் இருக்கும். நம்ம இதில் ஒரு டாப்பு ஸ்கர்ட்டுக்கு போடக்கூடிய டாப்புங்கிறதுனால ஹைட்டு நமக்கு தேவையான எவ்வளோ ரெக்குயர்மெண்ட் தேவையோ அவ்வளோ ஹைட் வச்சுக்கலாம். டிபெண்ட்ஸ் யார் எவ்வளோ ஹைட் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி வைக்கலாம். ஸ்டாண்டர்டாக வந்து நீங்கள் வந்து ஒரு 15 இன்ச்சஸ் அப்படிங்கிறது வந்து நார்மலாக ஓகேவாக இருக்கும் ஒரு மினியேச்சர் பண்ணும்போது. ஸ்லீவோட ஹைட்டு 3 இன்ச்சஸ். கீழேயும் வந்து அதுலேருந்து ஒரு கேப் ஹைட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி வீடியோஸில் போட்டிருக்கேன். அதை கண்டுபிடிச்சி அதுலேருந்து மார்க் பண்ணிவிட்டு அதை ஸ்கொயர் பண்ணிக்கணும். இப்போ இந்த ரெக்லான் ஸ்லீவ் அப்படிங்கிறது மெயினாக என்னென்னா, நெக்கோட வித்துலேருந்து ஆர்ம் ஹோல் வரைக்கும் இருக்கிற பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி ஸ்லீவை அட்டாச் பண்ணுறது தான் வந்து ரெக்லான் ஸ்லீவ் அப்படிங்கிறது. இது மோஸ்ட்லி நிறைய டிஷர்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ப்ளவுஸ்லலாம் கூட வந்து இந்த மாடல் ரெக்லான் ஸ்லீவ் மாடல் ப்ளவுசஸ் வந்து வந்துட்டு ஸ்டிச் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஆர்ம் ஹோல் பாயிண்ட்லேருந்து அந்த நெக்கோட வித் வரைக்கும் இருக்கிற பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பாடி பார்ட்டும் ஸ்லீவும் கிடச்சிரும். இந்த சேம் மெஷர்மெண்ட்ஸை இன்ச்சஸ் சைடில் வச்சு நம்ம வந்து பேப்பர் பேட்டர்னில் கட் பண்ணிக்கலாம். எப்படி கட் பண்ணோங்கிற டீட்டெயில் எல்லாமே சேனலில் இருக்குது. 4 ஃபோல்டில் வந்து பேப்பராக இருந்தாலும் சரி, கிளாத்தாக இருந்தாலும் சரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபோல்டட் எட்ஜ் எங்கே இருக்கணுமோ அந்த சைடில் நம்ம வச்சுட்டு நமக்கு எல்லா மார்க்கையும் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து கிளாத் மேலே சிங்கிளாக லே பண்ணியும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஸ்லீவ் தனித்தனியாக லே பண்ணியும் கட் பண்ணலாம். இல்லை 4 ஃபோல்ட் மெத்தடில் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி 4 ஃபோல்ட் பண்ணி அது மேலே இந்த பேட்டர்னை வந்து பேட்டர்ன் ஷீட்டை நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ஸ்லீவுக்கும். இப்படி கட் பண்ணி எடுக்கும் போது நமக்கு மெட்டீரியல் வந்து ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். மினியேச்சருங்கிறதுனால அட்டாச் பண்ணுறதுக்கு நான் எக்ஸஸாகவே வந்து நம்ம சீம் அலவன்ஸை கொடுக்குறேன். இதுவே நீங்கள் நார்மலாக வந்து இதே பேட்டர்ன் போட்டு நீங்கள் ஃபுல் ட்ரெஸ்ஸே வந்து கிட்ஸுக்கு ரெடி பண்ண போகிறீங்கன்னா
எவ்வளோ சீம் லென்த் 1/2 இன்ச்சோ 1 இன்ச் எவ்வளோ 1/2 இன்ச்சுங்கிறது வந்து நார்மல் மினிமலாக இருக்கும். அந்த அளவு விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி தான் இந்த பாடி பார்ட்லேயும் எவ்வளோ வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் எது வந்து டீப் கம்மியாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த 4 ஃபோல்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் நெக்கை மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை தனியாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நெக்கு வந்து நம்ம என்ன மெஷர்மெண்ட்டில் வேணும்னு நினைக்கிறோமோ அதில் வரும். இல்லை சேம் ரெண்டுமே ஒரே டீப்பில் போயிடும். இந்த மாதிரி கட் பண்ணிட்டோன்னே ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணணுன்னா, நல்ல பக்கத்தை இந்த ட்ரெஸ்ஸோட நல்ல பக்கத்து மேலே இப்படி இந்த ஷார்ப் அந்த மிட் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு சைட்லேருந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்து இன்னொரு சைடை வந்து அப்படியே கனெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடணும். இப்படி பண்ணி ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளர வச்சு சைட்ஸை ஜாயின் பண்ணிட்டு ரா எட்ஜஸை ஃபினிஷ் பண்ணிட்டிங்கன்னா ரெடி ஆகிடும். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி